செவ்வாய் தோஷம் இருக்கு, அதனால நான் வந்து இந்த மாதிரியான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் பண்ணியிருக்கேன், அப்படி இருந்தும் எங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதோடைய உண்மையான விஷயம் என்ன, அதோடைய உண்மையான கரெக்டான பிராயச்சித்த பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் தப்பு தப்பா தான் வந்து பரிகாரங்களை சொல்றாங்க, நம்மளும் அது தெரியாம செஞ்சுட்டு இருக்கோம். நான் வேதம் படிச்சிருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு தெரியும் நிறைய என்னென்ன சாஸ்திரம் உண்மை வெளியே நடக்கிறதுல நடைமுறையில இவங்க பண்றதுல எது கரெக்ட் எது தப்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளால அதை வியூகிக்க முடியும். அதுல இந்த வாழை மரத்தை வெட்டி கல்யாணம் பண்ற ஒரு சம்பிரதாயம் பரிகாரத்துல இவங்க வந்து இப்ப சில பேர் பண்ணிட்டு இருக்கா. அது முழுக்க முழுக்க ஒரு பெரிய தப்பான விஷயம். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவா, வாழை அடி வாழையாக வாழணும் அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த வாழை மரத்தையோ வாழை கண்ணையும் வெட்டிட்டா நம்ம வாழ முடியும் சொல்லுங்க? நம்ம அதாவது உதாரணத்துக்கு நம்மளுடைய தமிழ் பண்பாடுல ஒண்ணு சொல்லுவா, ஈவினிங் 6 மணிக்கு மேல சூரிய அஸ்தமனத்துக்கு மேல நம்ம பூ கூட பறிக்க கூடாது, நம்ம வந்து செடியை வெட்டக்கூடாது, மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா வீட்டுல இருக்கிற லக்ஷ்மி கட்டாட்சம் போயிடும், வீட்டுல இருக்கிற எல்லா விதமான சந்தோஷமும் போயிடும், தாரித்திரங்கள் வீட்டுக்குள்ள நிறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு விஷயத்த நம்ம வெட்டி நம்ம வந்து ஒரு பிராயச்சித்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா கண்மூடித்தனமா அதையும் நம்பி அதையும் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து இருக்கும். அதனால தயவு செஞ்சு இந்த பதிவை பார்க்குற எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், இதுக்கப்புறமா இந்த மாதிரியான தப்பு பண்ணாதீங்க. இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரியான எந்த ஒரு பிராயசித்த பரிகாரங்களுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயம் இருக்கு.